அலுவலகத்திற்கு அழைத்து சென்றேன். ஒரே கோரிக்கை தான், எந்த ஜப்தியும் நடவடிக்கை கூடாது. கூட்டுறவு வங்கிகள், தேசிய வங்கிகள், தனியார் நிதி நிறுவனங்கள், கந்து வெட்டி வாங்குகின்ற தனியார் நிதி நிறுவனங்கள் விவசாயிகளை போய் மிரட்டுவதோ, பணத்தை கொடுக்கிறா என்று அச்சுறுத்துவதோ, பொருள்களை தூக்கி கொண்டு போவதோ ஒரு காட்டுமிராண்டித்தனமான வேலை. விவசாயிகளுக்கு 70% இருக்கிறான், அவன் பலம் அவனுக்கு தெரியாது. யானைக்கு தன்பலம் தெரியாது என்பதை போல நொறுங்கி கிடக்கிறான். நல்ல துணிமணி கிடையாது, பொங்கல் தீபாவளி பண்டிகை கிடையாது, பல வீடுகள் கோயில்பட்டியில வெங்கடாச்சலபுரம் ராமாஜி நாயக்கரும், கயத்தார் அகிலாண்டபுரம் இருதய ஜோசப் ரெட்டியாரும் கொல்லப்பட்டார்கள். அது இயற்கை சாவுன்னு சொல்லி போலீசார் கொண்டு புதைச்சிட்டாங்க. நான் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு, அப்ப KS ராதாகிருஷ்ணன் கூட இருந்தார், கேஸ் போட்டு ரீபோஸ்ட்மார்ட்டத்துக்கு நான் ஆர்டர் வாங்கினேன். இங்கேதான் நாராயணசாமி நாயுடு அவர்கள் இறந்தாங்க. அன்னைக்கு நான் தான் முதல் வச்சேன். விவசாய சங்க தலைவர் நாராயணசாமி நாயுடு இறந்தப்ப இன்னைக்கு தமிழ்நாடு பூரா விவசாய சங்கங்களின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும், மக்கள் நல கூட்டணியும், சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இன்றைக்கு தமிழ்நாடு பூராவிலும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். ரயில மறிக்கிறதுக்கு ரயில கொளுத்தவா போறான். நம்ம ஊர் போலீஸ் பூரா ரோட்டை பிளாக் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க ரோட்டை பிளாக் பண்ணிட்டு எங்களுக்கு வழி தெரியாதா? சந்து பொந்து மூல முடுக்கு காடு மேடெல்லாம் சுத்தி வந்தவன். இது ஏன் மண்ணு, எங்க மண்ணு. தமிழ்நாட்டில் எங்கேயும் நாங்க போராட்டம் நடத்தினா நீங்க தடுக்க முடியாது. போலீஸ் எதுக்கு போட்டிருக்கீங்க? நீங்க நான் மறியல் பண்ணா கைது பண்ணிட்டு போங்க. ரோட்லயே மறிப்பீங்களா? போலீஸ் கொத்தடிப்ப போலீஸ் ஜெயலலிதா என்னை கைது செய்ய போறதா மெட்ராஸ் செய்தி போட்டிருக்காங்க. உடனே பண்ணு, 10ஆம் தேதி மாநாட்டுக்கு என்னை போகக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஜெயலலிதா நினைப்பாங்க. விஜயகாந்த், வைகோ, திருமாவளவன், TR, முத்தரசன் எல்லாம் பேச போறாங்க. 234 தொகுதியில போட்டாச்சு இரட்டையில ஜெயிச்சோடு மனப்பாடு முடிச்சிருக்காங்க. போலீஸ்காரங்க சொல்லி போடுறேன், ஜெயலலிதா ஜெயிக்க போறதே கிடையாது. அளிக்காதீர்கள். ஜெயலலிதா சர்க்காருக்கு சொல்ற விவசாயி நீங்க ஏமாத்த முடியாது. ஒரு மூட நெல்லை எடுக்க அவன் படுற பாடு, நீங்க இலவச அரிசி கொடுத்துருவீங்களா? அவன் படுற பாடு தெரியுமா? அவன் வீட்டை பட்டி நடக்கான். கடன்களை முக்கால்வாசி செலுத்தினாலும் ஜப்தி பண்றான். ஆனா விஜய் மல்லையா 9,000 கோடி அடிச்சிட்டு அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பறந்துகிட்டு இருக்கிறான். 9,000 கோடி கொள்ளை அடிச்சவன், 7,000 கோடி லோன் வாங்கினவன் இந்த நாட்டில் மகாராஜாக்கள் மாதிரி வாரான். விவசாயி கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி அவன் வாங்கின பொருளை, டிராக்டரோ கருத இருக்கிற எந்திரமோ முக்கால்வாசி கட்ட பிறகு கொஞ்சம் பாக்கி இருக்கும் போது இவன் போய் ஜப்தி பண்றான். அவனுக்கு ரோசத்துக்காக அவன் தற்கொலை பண்ணி செத்து போறான். அவன் குடும்பம் தெருவில் நிக்கி. இந்த 3 விவசாயிகள் 1 மாசத்துல செத்ததுக்கு ஜெயலலிதா சர்க்கார் தான் காரணம். எப்படி சசி பெருமாளை சாகடிச்சதோ ஜெயலலிதா சர்க்கார், அதை போலத்தான் இந்த விவசாயிகள் சாவுக்கும் காரணம். மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து 48 விவசாய சங்கங்கள் ஒன்றாக இணைந்து சகோதரர் தெய்வசிகாமணி தலைமையில் விவசாய சங்கங்களின் கூட்டியக்கம் கேட்டுக்கொண்டதன் பேரில் எங்களை ஆபீஸில் சந்திச்சாங்க. போராட்டத்தை ஆதரிக்கிறோம் சொன்னேன். இன்றைக்கு எங்க தந்தையார் நினைவு நாள் ஏப்ரல் 5. சாயங்காலம் வரைக்கும் நான் பேச மாட்டேன், மௌன விரதம், பச்சை தண்ணியும் குடிக்க மாட்டேன். ஆனா அதை விட விவசாயிகளுடைய துயரம், அவர்கள் படும் துன்பம், அவர்கள் படும் கஷ்டம், இதை போக்குவதற்கு நானும் ஒரு விவசாயி என்ற வகையிலே, நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் மேடு பிடித்து வளர்ந்தவன், கலப்பை பிடித்து வளர்ந்தவன், மண்வெட்டியை தூக்கி வளர்ந்தவன், அப்படி பாடுபட்டவன், கவலை மாடுகளிலே கவலை பூட்டி தண்ணீரை இறைத்து வளர்ந்தவன். இன்னைக்கு விவசாயம் எங்க ஊருக்கு எல்லாம் அழிஞ்சு போச்சு, செத்து போயிட்டான். பெரும்பாலான விவசாயி உயிரோட இருக்கா, நடப்பணமா இருக்கா. இந்த அரசுகளுக்கு புத்தி புகட்ட வேண்டும் என்பதற்காகவே எச்சரிக்கை செய்ய வந்திருக்கிறோம். இதே விவசாயிகள் லட்சக்கணக்கில் திரள்வார்கள், சர்க்கார் நடுங்க வைக்க முடியும்.
வரப்போகிற சர்க்காரு இந்த ஊழல் சர்க்கார்லாம் வராது, விவசாயிகள் விரோத சர்க்கார் வராது. நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், விஜயகாந்த் முதலமைச்சராக நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், விவசாய கடன்கள் அனைத்தையும் ரத்து செய்வோம். தெலுங்கானாவும் ஆந்திராவும் ரத்து செய்ததை போல கூட்டுறவு கடன்கள், தேசிய வங்கி கடன்கள், தனியார் நிதி நிறுவன கடன்கள் எல்லாத்தையும் ரத்து செய்வோம். விவசாயிகளுக்கு ஒரு உண்மையான விடியல் ஏற்படும். இந்த போராட்டம் 48 விவசாய சங்கங்கள் அழைப்பு விடுத்ததின் போராட்டத்தின் நோக்கமே எங்கள் துன்பத்தை வெளியே காட்ட. எப்படி வெயில் உட்கார்ந்துருக்கேன்னா, நாங்க சட்டையை போட்டு உட்கார்ந்துருக்கோம். விவசாயி சட்டை போட்டுக்கிட்டா விவசாயம் போயிடுறான். நான் சட்டை இல்லாம உழுதவன், இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு கலப்பை பிடிச்சு உங்க கிராமத்து நிலத்துல உழுது இருக்கிறேன். நான் எதுக்கு ரெடியா இருப்பேன்? இந்த வெயில் இருக்கிறது என்ன கட்டு போச்சு? வருஷக்கணக்கா பட்டப்பகல் வெயில தவிக்கிறான் விவசாயி. பயிர் விளையல அங்க போய் அழுகிறான். எங்க போய் தற்கொலை செய்யறான் தெரியுமா? அந்த மண்ணை தொட்டு வழங்கிட்டு, அவன் நிலத்தை தொட்டு வணங்கிட்டு பாலிடால் குடிச்சு செத்து போறான். இதுதான் விவசாயிகளுடைய இன்றைய பரிதாபகரமான நிலைமை. நாங்கள் வன்முறையில் ஈடுபடவில்லை. நாங்கள் எங்களுடைய கோரிக்கை, விவசாயிகள் கோரிக்கையை வெளிப்படுத்துகிறோம். இதே கோவில்பட்டியில் 120 டிராக்டர்கள் கைது செய்யப்பட்ட போது நான் டெல்லியிலிருந்து ஓடி வந்தேன். அந்த டிராக்டர்களை விடுவிச்சேன். 2 விவசாயிகளை அன்னைய போலீஸ் கொன்னது. ஒருவர் வெங்கடாச்சலம் ராமானுஜ நாயக்கர், இன்னொருவர் காயத்தார் அகிலாண்டபுரம் இருதய ஜோசப் ரெட்டியார். இருதய ஜோசப் ரெட்டியார் கிறிஸ்டியன். அவரை போய் புதைச்சிட்டாங்க பிரேத பரிசோதனை செய்யாம. நான் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு மண்ணில இருந்து அந்த இருதய ஜோசப் ரெட்டியார் பிரேதத்தை கொஞ்சம் அழுகி போச்சு, அதை எடுத்து ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணோம். இதுதான் கடந்த காலத்தில் இதே ஊரில் தான் மாபெரும் விவசாயிகளினுடைய தலைவர் தியாகி நாராயணசாமி நாயுடு அவர்கள் இந்த கோயில்பட்டியில் வந்துதான் அவர்கள் இறந்து போனார்கள். விவசாயிகளுக்காக வந்தப்ப நான் இறந்த உடனே அந்த கோயில்பட்டி டிபியில பாடி வச்சிருந்தாங்க. நான் தான் மாலை போட்டவன். அந்த அவர் ஏற்றி வச்ச நெருப்பு அடையாது. நாராயணசாமி நாயுடு ஏற்றி வைத்த நெருப்பு அடையாது. விவசாயிகள் இந்த பகுதியில் 2 பேர் உயிரை கொடுத்தாங்க. அங்க கோயம்புத்தூர் பக்கத்தில் 11 விவசாயிகளை கருணாநிதி சர்க்கார் 1 பைசா மின் உயர்வுக்கு சுட்டுக் கொண்டது. 11 விவசாயிகளை. இந்த புதிய முதலமைச்சராக வரணும்னு ஒருத்தர் தெரிகிறாரே, நமக்கு நாமையில, அவருக்கு ஒண்ணும் தெரியாது. எழுதி கொடுத்தாலும் ஒழுங்கா சொல்ல தெரியாது. ஈரோடு விவசாயிகள் மாநாட்டுக்கு நானும் போயிருந்தேன். திருமாவளவனும் வந்திருந்தாரு. நாங்க பேசிட்டு போன பிறகு மு.க. ஸ்டாலின் வந்து பேசியிருக்கார். என்ன பேசியிருக்கார் தெரியுமா? எம்ஜிஆர் ஆட்சியில் 1 பைசா மின்கட்டண உயர்வுக்காக விவசாயிகள் போராடிய போது 11 விவசாயிகளை சுட்டுக் கொண்டார்கள். எல்லாரும் தரையில் அடிச்சுக்கிட்டு, எப்ப எழுதி கொடுத்தாலும் ஒழுங்கா எழுதி கொடுங்க, எழுதி கொடுத்தது பேசினாலும் ஒழுங்கா பேசுங்க. 11 விவசாயிகளை சுட்டுக் கொண்டது கருணாநிதி போலீஸ், கலைஞர் கருணாநிதி போலீஸ். ஆனா எம்ஜிஆர் ஆட்சியில் துப்பாக்கி சூடு நடந்தது முட்டாத்தனமா சொல்லி தன் அறியாமையை வெளிப்படுத்திக்கிட்டார். இந்த விவசாயிகளுக்கு விரோத சர்க்கார் தான் ரெண்டும். பறக்க இருக்கட்டுங்க, நாங்க எந்திக்க மாட்டோம். நாங்க சொல்லும் போதுதான் வருவோம். நீங்க நாங்க இப்ப எந்திக்க மாட்டோம். அரெஸ்ட் பண்ணுங்க, எங்களை இழுத்துட்டு போக முடியாது. புரியுதா? நாங்க எப்ப மேல வரோமோ அப்பதான் வருவோம். நான் மேல வரமாட்டோம், இங்கதான் இருப்போம். அடிச்சு வேணா எடுத்துட்டு போங்க, உங்க விருப்பம் போல செய்யுங்க. உங்க விருப்பம், நீங்க டிசைட் பண்ணிக்கிறீங்க, பிறகு வருத்தப்படாதீங்க. அவ்வளவுதான் சொல்றேன். நான் அமைதியா இருக்கிறோம். கள்ளக்கொண்டேரியல ரயில் பெட்டிக்கு தீ வைக்க போகல. இந்த நாட்டில் ரயில் பெட்டிகளுக்கு அடிக்கிறது, தெருவில் போய் கொலை பண்றது, கொள்ளை அடிக்கிறது, அதையெல்லாம் தடுக்க ஜெயலலிதா போலீஸுக்கு வக்கும் கிடையாது, வகையும் கிடையாது, சுரடையும் கிடையாது. நான் பேசுவேன், நீ சும்மா இருப்பா. அவர் என்ன பண்ணிடுவாரு? அவர் என்ன பண்ணுவாரு? அவர் பாட்டு இருக்காரு, அங்க நின்றுட்டு இருக்காரு, அவ்வளவுதானே. அவர் ஏடி ஸ்பீடா என்ன கொம்பா முடிச்சிருக்கு? சும்மா இருப்பா, நீ அவர்கிட்ட பேசுற, நான் பேசிக்கிறேன். சிறுதாவூர் பங்களாவில் ஒரு கண்டெய்னர்லையும் 10 லாரியிலையும் லட்சக்கணக்கான கோடிகளை கொண்டு வச்சிருந்தாங்களே, அதை பாதுகாப்பு பண்ண தமிழ்நாடு போலீஸ் போச்சு. டிஜிபி அசோக் குமார மாத்தணும், நான் எலெக்ஷன் கமிஷனருக்கு லெட்டர் கொடுத்திருக்கிறேன். ஏன்